பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சரி, இப்போ கவனிங்க. நாம் இந்த நான் சில சாட்சிகளை வாசிக்க போகிறேன். கடந்த ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படுகிறது நீங்கள் ஜெபிப்பதற்கு. நல்லா அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் தான் ஜெபிக்கணும். உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். நான் ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரா? நான் பாவி ஆயிட்ட ஐயா, உங்களை மாதிரி பரிசுத்தவான்கள் ஜெபித்தா தானே கேட்பார். யார் பரிசுத்தவான்கள் தெரியுமா? பைபிள் எழுதியிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள் தேவனுடைய பார்வையில். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டீங்களா? ரட்சிப்பின் அனுபவம் பெற்றுட்டீங்களா? உங்களை பரிசுத்தவான்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறாரு. அதனால் நீங்கள் ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்க, எனக்கு பாவமன்னிப்பின் சந்தோஷ ரட்சிப்பை கொடுங்கன்னு கேட்டு பெற்றுக்கொண்டீங்கன்னா பரிசுத்தவான்கள் தான் அவரோட ஆண்டவுடைய பார்வையில். உடனே பெருமையாக நான் பரிசுத்தவான், யார் என் கூட அப்படின்லாம் பேசுகிறாருங்க. நம்ம இன்னும் பரிசுத்தத்தில் வளரணும், கடந்து போகணும், அவ்வளோதான். சரியா? அப்போ உங்கள் ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம். யாருடைய ஜெபத்தை அவர் அற்பமாக எண்ண மாட்டார். நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவங்களாக இருக்கலாம். இதுவரை சர்ச்சைக்கே போனதில்லைங்க, நான் பைபிள்லாம் வாசித்து எனக்கு முழுமையாக ஒன்றும் தெரியாதுங்க. பரவாயில்ல, இயேசுவை பற்றி இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த சாட்சி வாசிக்கும்போது அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? வியாதிலிருந்து சுகம் வேணுமா? வேலை வேணுமா? கடன் பிரச்சனை மாறணுமா? தடைகள் நீங்கணுமா? என்ன அற்புதம் உங்களுக்கு வேணும்? இன்றைக்கு செய்வார். நீங்கள் பண்ணுற ஜெபம் உங்களுக்கு 5 நிமிடம் டைம் கொடுக்கப்படும். நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது, இயேசுவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படி அந்த பெயரை சொல்லி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அதற்கு இந்த ஒரு சாட்சிகள், நிறைய சாட்சிகளுக்கு வருது. அதில் சிலதை தான் நான் நேரம் கருதி உங்களுக்கு சொல்லுகிறோம். சரியா? இப்போது சகோதரி பியூலா டெல்லியிலிருந்து நமக்கு அவங்களுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள். என் கணவர் டெல்லியில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி என் கணவருக்கு அவர் கம்பெனியிலிருந்து ஃபோன் வந்தது. கொரோனா எதிரொலியால் வேலை இழக்கும் பணியாளர்களில் என் கணவரும் ஒருவர். வேலை இல்லைன்னு அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. எனவே 1 மாதத்திற்குள் வேலையை ராஜினாமா செய்யும்படி சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்டதிலிருந்து எங்கள் குடும்பமே தடுமாறி போனது. வருமானத்திற்கு என்ன செய்வது? ஹவுசிங் லோன், கார் லோன், இஎம்ஐ கட்ட வேண்டுமே, என்ன செய்வது? பெற்றோர்களும் எங்களுடன் கூட இருக்கிறார்கள். என் கணவரின் சம்பளத்தை நம்பித்தான் முழு குடும்பமும் இருக்கிறது. என்ன செய்வதென்ற சூழ்நிலையில் 2020ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற உங்களுடைய திறப்பின் வாசல் நேரலை ஜெபத்தில் கலந்து கொண்டு பாரத்தோடு ஜெபித்தோம். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை திறப்பின் வாசல் உபவாச ஜெபம். இப்போ ஆண்டில் அது 4 மாவட்டியில் நடக்கும்போது சுமார் 40,000 50,000 பேர் நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் கூடி வருவார்கள். ஆனால் இப்போ அது கூட முடியாதில்ல, ஆன்லைனில் இந்த ஜெபம் நடத்தப்படுகிறது. இப்போது நேரில் வந்தால் ஒரு 40,000-50,000 பேர் வருவாங்க. இப்போ ஆன்லைனில் லட்சங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை, இந்த மாதத்தில் கடைசி சனிக்கிழமை நடைபெறும். கடைசி சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம் 10 மணிலேருந்து 2 மணி வரை நடைபெறும். கர்த்தர் சித்தமானால் நம்முடைய அன்பு சோர் அப்பாதரை அவருடைய துணைவியார் அன்பு சகோதரி தெய்வ செய்தி கொடுப்பாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன், அவங்க ஜெபித்து ஆயத்தப்படுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தவறாமல் பாருங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். சரியா? பாருங்கள். திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டு பாரத்தோடு ஜெபித்தோம். 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வாக்குத்தத்த வசனம், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இது வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம். முந்தின சீரை விட நற்சீர் உண்டாக்குவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தேன். நீங்கள் சொன்னதை போன்று கடன்களை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அதன் மீது கை வைத்து, எங்களுக்கு இந்த கடன்லாம் இருக்குது, வீட்டு கடன், காரு கடன், இந்த கடன், இதெல்லாம் ஆண்டவரை அடைச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாள் ஜெப நேரத்தில் இந்த கொள்ளை நோய்க்கு மத்தியிலும் இயேசுவால் உங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்க முடியும் என்று நீங்கள் சொன்னீர்கள். நான் நினைத்தேன், இருந்த வேலையும் போய்விட்டது, எங்களுக்கு எப்படி இரட்டிப்பான நன்மைகள் வரும் என்று நினைத்தேன். நம்ம சூழ்நிலை அப்படி தான் பார்ப்பாங்கல்ல.
அது இப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும்? வருமானமே இல்லை, இருந்ததும் போச்சு, என்னடா அப்படின்னு நினைக்க தோன்றும். அப்போ நோட்டீஸ் பீரியடிலிருந்து 1 மாதத்தில் என் கணவர் கலந்து கொண்ட நேர்முக தேர்வு முடிவில் 3 பெரிய கம்பெனிகளிலும் இருந்து நல்ல சம்பளத்தில் அவருக்கு வேலைக்கு அழைப்பு வந்தது. ஒரு வாசல் அடைக்கப்படுது. இரட்டிப்பான ஆசீர்வாதம் எப்படி? இந்த லாக்டவுன் காலத்தில் எல்லாம் வேலை இழந்து கொண்டிருக்காங்க. என்ன நடக்கும்? 1 மாதம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 1 மாதத்துக்குள்ளே 3 பெரிய கம்பெனிலேருந்து வேலைக்கு அழைப்பு வருகிறாரு. ஒரு வாசல் அடைக்கும் போது 3 வாசலை கர்த்தர் திறக்க, அதான் கர்த்தர், அதுதான் ஆண்டவர். வழி இல்லாத இடத்தில் வழி திறப்பார். நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதங்க. அதனால தான் சொல்ல, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. என்ன நடந்தாலும் பயப்படாதங்க, கலங்காதங்க. பயப்படுகிற செய்தி தான் இந்த தேசத்தில் வந்து கொண்டே இருக்கும். 3ஆவதால் வரும்பாங்க. அது வரலைன்ன உடனே இப்போ நம்ம ஜெபிக்கிற வரக்கூடாதுன்னு வராது, நம்ம விசுவாசிப்போம். உடனே வேறு பேரில் அது வருது இது வருதுன்னு செய்திகள் கடைசி காலத்தில் இந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்? பயப்படக்கூடாது. கடற்கரையில் நிற்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு அலை அப்படி வந்துட்டு போனால் அடுத்த அலை வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். வல்லாலே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் கரையில் நின்னீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் அதுக்கு ஒரு எல்லை குறிச்சிருக்க, இம்மட்டும் வா, மிஞ்சு வராது என்று அலைகளுக்கு ஒரு கட்டளை கொடுத்து வைத்திருக்கிறார் என்று பைபிளில் இருக்குது. ஆண்டவர் அனுமதிச்சாதான் அது சுனாமியாக உள்ளே வரும். அவர் அனுமதிக்காமல் வர முடியாது. கட்டளை கீழ்ப்படிஞ்சு மட்டும் வா, வராதன்னு அவர். அது மாதிரி ஆண்டவருடைய இந்த கடைசி காலத்தில் அலையலையான ஆபத்துகள் வரும். இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். பயப்படாதங்க. கர்த்தருக்குள்ளே நீங்கள் தைரியமாக இருங்க. வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருங்க. ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிற எழுப்புதல், அதுக்கான ஆயத்தங்களை மட்டும் நீங்கள் செய்து கொண்டிருங்க. எதை குறித்து கலங்க தேவையில்லை. பாருங்கள், இப்போது 3 பெரிய கம்பெனியிலிருந்து அவங்களுக்கு அழைப்பு. எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது என்பது எங்களுக்கு பெரிய வேலையாகிவிட்டது. சாதகமே இல்லாத சூழ்நிலையிலும் கூட இயேசு வேலையை கொடுத்து ஆசீர்வதித்தார். மேலும் என் கணவர் வேலை செய்த கம்பெனியிலிருந்து வர வேண்டிய பணங்கள் அனைத்தும் ஒரே மாதத்தில் வந்து சேர்ந்தது. அதை வைத்து எங்களுடைய வீட்டுக்கடன், கார் கடன் நாங்கள் கொடுத்து தீர்த்து விட்டோம். என்ன செய்வது என்ற சூழ்நிலையில் கடனை அடைக்க செய்து என் கணவரை புதிய வேலையில் சேர செய்து ரெட்டிப்பான நன்மையினால் எங்களை நிரப்பின இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா? அன்பு சகோதரர் பியூலாவுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய அற்புத ஆண்டவர் செய்திருக்கிறார். உங்களுக்கு செய்வார், இன்றைக்கு செய்வார். வாலிப தம்பி, வாலிப மகள் வேலை போயிட்டு இன்றைக்கி ஜெபிக்கணும். இயேசு உங்களுக்கு ஒரு வழி திறப்பார். சரியா? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். சகோதரி மாலினி ஈரோட்டில் இருந்து இந்த கவனிங்க, நான் கடந்த 14 வருடமாக முடக்குவாத நோயினால் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாதம், அப்படியே முடக்கிறோம். கை கால்களில் உள்ள ஜாயிண்ட் எலும்புகளில் சுருக்கென்று வலி இருக்கும். உள்ளங்கையில் உள்ள ரேகைகளிலும் கூட வீக்கம் இருந்தது. கையில் உள்ள ரேகையில் கூட வீக்கம் இருந்ததாம். எவ்வளோ கடினம் இல்லை, எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? அது வலி எடுக்குமா? தாங்கி கொள்ள முடியாத மரண வலியைத்தான் அனுபவித்து வந்தேன். எவ்வளோ வேதனை இல்லை, தாங்க முடியாத ஜாயிண்ட் சுருக்கு நீ வலிக்கும். அந்த மாதிரி 3 வேளை சாப்பாடு, 6 வேளை மாத்திரை என்று ஒரு நாளைக்கு 45 மாத்திரைகளை நான் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. ஒரு நாளைக்கு 45 மாத்திரை. ஒரு வாரத்திற்கு மாத்திரைக்காக மட்டும் 1250 ரூபாய் செலவாகும். மாதத்துக்கு 5000 ரூபா மாத்திரைக்கு மட்டுமே. பார்த்திங்களா? சாதாரண ஒரு குடும்பத்தில் எப்படி கஷ்டம் இல்லை? அதில் வேதனை. ஒரு டம்ளரை கூட என்னால் தூக்க முடியாது. டம்ளரை கூட கைனால் தூக்க முடியாது. நடக்கக்கூட முடியாது. எந்த வேலையும் செய்ய முடியாது. படுத்து தான் இருப்பேன். உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்களா? ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே மாற்றம்தான். நீங்கள் வாய் திறந்து இயேசுவை கூப்பிடணும், ஜெபிக்கணும், அவ்வளோதான். எனக்கு அற்புதம் நடந்தது என்று நீங்கள் வாசிக்கும் சாட்சிகளை கேட்கும்போது, அது எப்படி தேசத்துக்காக ஜெபிக்கும்போது நமக்கு அற்புதம் நடக்கும் என்று ஆச்சரியப்பட்டேன். கேள்விதானே? நமக்காக ஜெபித்தோம், ஆண்டவர் அற்புதம் செய்தார்னா பரவாயில்ல. இந்திய மக்களை ரட்சியும், இந்திய மக்களை ஆசீர்வதி, என் இந்திய மக்களை ஆண்டவர் மனக்கண்களை திறந்தருளும், பாவங்களை மன்னின்னு தேசத்துக்காக ஜெபிச்சா எனக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? இல்லை? ரொம்ப ஆச்சரியம் இல்லை? வசனம், அதாவது
ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க. எல்லா மக்களுக்காக ஜெபிங்க, அதிகாரத்திற்காக ஜெபிங்க என்பது தேவனுடைய கட்டளை. நீங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறீங்க. மற்றவங்களுக்கு ஜெபிப்பது என்பது நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. கீழ்ப்படியும் போது அற்புதம் நடக்கும். நிறைய பேர் ஏன் அற்புதம் பெறுவதில்லை? தேவனுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால தான் அற்புதங்களை காண்பது இல்லை. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் அற்புதம் நடந்துவிடும். பார்த்தீங்களா? அதான் அதனுடைய ரகசியம். சரி, நாமும் தேசத்திற்காக ஜெபித்து பார்க்கலாம் என்று நானும் 1 மாதம் தேசத்திற்காக ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். அதிகாலையில் யாரோ என்னை எழுப்பி விட்டதை போன்று எழுந்திருந்து தேசத்திற்காக ஜெபித்தேன். ஆண்டவர் எழுப்பி விட்டுருவார். நீங்கள் ஜெபிக்கணும்னு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தரே உங்களை ஜெபிக்க எழுப்பி விடுவார். கடந்த மாதம் திறப்பின் வாசல் ஜெப நாளன்று 28 வருடமாக முடக்குவாத நோயினால் கஷ்டப்பட்ட ஒரு சகோதரி இப்பொழுது சுகமாகி தன் வீட்டு வேலைகளை தானே செய்யும் சாட்சியை விஷுவலாக காண்பித்தார்கள். அது எனக்கு உற்சாகத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்தது. எனக்கும் இயேசு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தில் அன்றைய ஜெப நேரத்திலேயே கண்ணீரோடு ஜெபித்தேன். இந்த சகோதரிக்கு சுகம் கொடுத்தீங்களே, என்னை சுகம் கொடுங்க, நீ கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறாங்க. இயேசு என்னுடைய பெயரை உங்களுக்கு வெளிப்படுத்தி என் பெயரை நீங்கள் கூப்பிட்டு மாலினி என்கிற சகோதரி, மாலினி உன்னுடைய நெடுநாள் வேதனை இன்று நீங்குகிறது என்று சொன்னீர்கள். பாருங்கள், ஆண்டவர் அவங்க ஈரோடில் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. அவங்க பெயர் மாலினி. ஆண்டவர் சொல்கிறார் ஜெப நேரத்தில் அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. 14 வருஷ வேதனை, ரொம்ப கொடூரமான வேதனை. அதனால் அழுது ஜெபிக்கிறாங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மாலினி உன்னுடைய நெடுநாள் வேதனை இன்று நீங்குகிறது என்று சொன்னீர்கள். அதை கேட்ட உடனே சோஃபாவில் உட்கார்ந்திருந்த நான் துள்ளி குதித்தேன். உடனே துள்ளி குதிச்சிருக்கிறாங்க. உடனே சரீரத்தில் டெலிவரன்ஸ், விடுதலை. அன்றிலிருந்து இயேசு எனக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். இத்தனை வருடங்கள் நான் பட்ட கஷ்டங்கள் ஒரு நாள் ஜெபத்தில் என்னை விட்டு விலகியது. இப்போது 10 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. நான் சோதித்து பார்த்த பின்னர் தான் இந்த சாட்சியை எழுதுகிறேன். இப்பொழுது எந்த மாத்திரையும் நான் சாப்பிடுவது இல்லை. நன்றாக இருக்கிறேன். உற்சாகமாக வீட்டு வேலைகளை செய்கிறேன். 14 வருடம் முடக்குவாத நோயினால் வேதனைப்பட்ட எனக்கு இயேசு இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி. அன்பு சகோதரி மாலினிக்கு ஆண்டவர் செய்த பெரிய அற்புதத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இதை காத்து கொள்வதில் கவனமாக இருங்க. தினம் வேற வாசித்து ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதே மாதிரி நீங்கள் 14 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் பக்கவாதம், முடக்குவாதம் அல்ல என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, படுத்த படுக்கையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஜெபிங்க, இயேசு அற்புதம் செய்வார். எங்கேருந்து நாங்கள் ஜெபிக்கிற உற்சாகப்படுத்தினேன். ஈரோட்டில் இருக்கிற சகோதரிக்கு அற்புத சுகம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் பாருங்கள். அதே மாதிரி அடுத்து சகோதரி விமலா, சென்னை. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவள். எனக்கு கடந்த 3 வருடமாக கண்களில் பிரச்சனை இருந்தது. கண் பார்வை குறைந்து கொண்டே வந்தது. எழுத்துகள் கூட தெரியாது. நாளடைவில் எனக்கு மாலை 6 மணிக்கு மேல் முழு இருட்டாகவே தெரிந்தது. மாலை 6 மணி ஆயிட்டா எந்த எழுத்தும் தெரியாது. கண் பார்வை, எதிர்வரும் உருவங்களை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. என் நிலையை பார்த்த எனது தோழி உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அறிமுகப்படுத்தினார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய நேரலை ஜெப நேரத்தில் என் கண்கள் மீது கை வைத்து ஜெபம் செய்து கொண்டிருந்த போது என் பெயரை சொல்லி அழைத்து என் பிரச்சனையை வெளிப்படுத்தினீர்கள். விமலா, உங்களுக்கு இருக்கிற பார்வை கோளாறு இப்பொழுதே மாறுகிறது என்று சொன்னீர்கள். அந்த நிமிடத்திலிருந்து எனக்கு நல்ல பார்வை தெரிய ஆரம்பித்தது. அப்போதிலிருந்தே நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வேதம் வாசித்து ஜெபம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். தினமும் 2 மணி நேரம் தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவை அறியாதிருந்த எனக்கு கூட ஜெபம் செய்ததுமே கண்ணில் நல்ல பார்வை கொடுத்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க வைத்த இயேசுவுக்கு நன்றி. இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, மதம் மாத்துறாராங்க. கண் பார்வை இழந்து போனவங்களுக்கு அற்புத சுகம் கொடுத்து தேசத்திற்காக ஜெபிக்க வைத்திருக்கிறார். இப்போ பாருங்கள், இந்தியாவுக்காக, இந்திய மக்களின் நன்மை ஆசீர்வாதத்துக்காக தினம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களாம். அதான் இயேசுங்க. அந்த இயேசு தான் அவங்களோட பேசுகிறார். அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க, அவங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார்ல.
விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தோட இயேசு என்னையும் நேசிக்கிறார், எனக்கும் அற்புதம் செய்தார், எனக்காக சிலுவையில் மரித்தார், இயேசுவே என்னை தொடுங்க அப்படின்னு ஜெபிச்சிங்கன்னா இயேசு கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்ணில் அற்புதம் நடக்கும். கண் பார்வை இழந்து போன கண் பார்வை திரும்ப வரும்படி செய்வார், உங்களுக்கும் செய்வார். அன்பு சகோதரிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சகோதரர் ஜான் ஆபிரகாம் பெங்களூரில் இருந்து ஒரு சகோதரர் பாருங்கள், பெயர் அளவில் தான் கிறிஸ்தவனாக இருந்தேன், வேதம் வாசித்ததோ ஜெபித்ததோ இல்லை. நண்பர்களுடன் பார்ட்டிகளில் மதுபானம் குடிப்பேன், அது தவறில்லை என்று தான் இருந்தேன். நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இதில் என்ன தப்பு? அதில் உடனே வசனம் இயேசு ஒயின் அப்படின்னு தானே இங்கிலீஷில் இருக்குது, திராட்சரசன் ஒயின் குடித்தார்ல, அப்போ இது குடிக்கிற தப்பாது. போதை தரக்கூடிய எதையும் வேதம் அனுமதிக்கவில்லை. அதனால் அங்கே திராட்சரச ஒயின்னா போதை இல்லாத ஒயின், அவ்வளோதான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். திராட்சரசம் பரிமாறப்பட்டேன்னா ஒயினாக கொடுத்தாங்க எல்லாருக்கும், அதாவது அந்த போதை தரக்கூடியதாக கொடுத்தாங்க, கிடையவே கிடையாது. அதனால் இந்த போதை தரக்கூடிய எதையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுதான் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் இதை சில கிறிஸ்தவங்களே வாதாடுவார். கிறிஸ்துமஸ்னால் உடனே விருந்து, பார்ட்டின்னா குடிக்கிறாரு. அதில் இப்போ பாருங்கள் பீர் குடிக்கலாம், உடம்புக்கு நல்லது பீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணாருங்க. இந்த கலாச்சாரம் மாறுக, பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டை வருவிக்க கொண்டு இருக்கிறீங்க, அடுத்த சந்ததி பாதிக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படும். ஒரு நாள் உட்காந்து அழுவீங்க. இன்றைக்கி ஜாலியாக தான் தெரியும், அன்றைக்கி தெரியும் உங்களுடைய பாவத்தினுடைய விளைவு உங்களுடைய சந்ததியை பாதிக்கிறது. பீர் குடிக்கிற தப்பு இல்லை, பார்ட்டியில் கொஞ்சம் குடித்தா என்ன, அதெல்லாம் தப்பு இல்லை. கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி மதுபானம் குடிக்கிற கிறிஸ்தவனே உங்களுக்கு ஐயோ, உங்களுடைய நிலைமை பரிதாபம். இயேசு வரும்போது மனம் திரும்பும்படி கர்த்தர் பேசுகிறார். ரிப்பன்ட் ஃப்ரம் யுவர் சின்ஸ், மனம் திரும்புங்க இந்த பாவ வழிகளை விட்டு. நிறைய காரியம் நம்ம ஒரு பாதையில் போய்கிட்டே இருக்கோம், சரின்னு எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு மனம் திரும்புங்கன்னு என்ன அர்த்தம்? அப்படியே எபவுட் டைம் நீங்கள் போகிற வழி விட்டு அப்படியே திரும்புங்க. அதான் ஆண்டவர் சொல்ல, திரும்பு, கர்த்தர் பக்கமாக திரும்ப. நீ போகிற வழி சரி, அது நரகத்தின் வழி, அது உனக்கு கொண்டு போய் நரகத்தின் அக்னிக்குள்ளே தள்ளிவிடும். நீ அப்படியே திரும்ப, எபவுட் டைம் அப்படியே திரும்ப ஆண்டவர் சொல்கிறார். இது தப்பா, அது தப்பா, அது ஏன் தப்பு, இதுதான் ஏன் தப்பு, வாக்குவாதம் பண்ணுறதுக்கு இடமில்லை. உன்னை நரகத்தில் தள்ள சாத்தான் திட்டமிட்டு இருக்கிறான். நீங்கள் தப்பித்து கொள்ளணுமானா இதெல்லாம் விட்டு மனம் திரும்பணும். அது தப்பா, இது தப்பா அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. இதெல்லாம் ஒரு காலத்தில் விதண்டவாதம் பேசி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிட்டோம்ல, யோசித்து பாருங்கள். அதனால் தயவுசெய்து உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த சகோதரர் பாருங்கள், இதெல்லாம் தப்பு கிடையாது, அது கொஞ்சம் குடித்தா என்ன, அது மாதிரி சில அதுக்கு பைபிள் வசனத்தை தேடுறது, அதை வச்சு பேசுவது. சிலெல்லாம் அது பைபிள் அப்படி எழுதியிருக்கா, இப்படி எழுதியிருக்கா, அப்படிலாம் பேசுகிறது. அது மாதிரி செய்யாதங்க, சரியா? ஒரு பாஸ்டர் பாஸ்டர் புகைப்பிடிக்கிற தப்புன்னு பைபிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. சிகரெட்லாம் பிடிக்கிறேன், எதுக்கு தப்பு, எங்கே இருக்குது பைபிள், எங்கே இருக்குது, அப்படி இருக்குதாகும் பைபிளில், அப்படிலாம் கேள்வி. அந்த பாஸ்டர் உடனே அவர் பார்த்தாரு, சில தெரியாதா அவங்களுக்கு பிரதர், பைபிளில் இருக்குது பிரதர், 152 சங்கீதம் 4வது வசனம். அப்படியா பைபிளில் இருக்குதா? ஐயோ எனக்கு தெரியாத. 152 சங்கீதம் 2வது வசனம். ஐயோ அப்படியா இருக்குதான்றார். பைபிளில் 150 சங்கீதம் தான் இருக்குது, அதுவே அவருக்கு தெரியல. சங்கீதத்தில் எத்தனை இருக்குன்னு தெரியல. 152 சங்கீதம் 2வது வசனம் அப்படியா இருக்குதான்றார். பைபிளே அறகுறையாக தெரியாத நீ இது தப்பா அது தப்பா நீ பேசுகிறது, வாதாடுவது. கவனம், ஜாக்கிரதை. நீங்கள் மனம் திரும்ப தேவன் வாய்ப்பு பாருங்கள். அன்பு சகோதரர், ஆண்டவர் நீ பாவின்னு தள்ள மாட்டா, நீ குடிக்கிற வராதுன்னு சொல்ல மாட்டா, உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இருவர் அறியாமல் இருந்துட்டோம், பரவாயில்லை, இனிமையாவது அறிந்து கொண்டால. இத்தனை சாட்சியை கேட்ட பிறகும் இன்னும் விதண்டவாதம் பண்ணி கொண்ட பாவத்தில் நிலைச்சிருப்பீங்களா? நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அழிந்து போவீர்கள் என்று இயேசுவே சொல்கிறார். அதனால் இந்த நாட்களில் மனம் திரும்பணும், உங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பணும்னு சொல்கிறார். 9 வருடங்களாக இரவு நேர பணியில் தான் இருந்தேன், நைட் டியூட்டி. இப்போ 9 வருஷமாக நிறைய இன்றைக்கி நிறைய வேலை ராத்திரி, பெண் பிள்ளைகள் கூட எல்லா நாளும் ராத்திரி வேலை. வாரத்துக்கு ஒரு மாறி வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு வாரம் நைட்டு, ஒரு நாள் பகலில் வந்தால் கூட பரவாயில்ல. 9 வருஷமாக வெறும் நைட் டியூட்டி பாருங்கள். சரியான தூக்கம் இல்லாததால் கோபம் வரும். என் கோபத்தினால் என் மனைவியை கூட அடித்திருக்கிறேன். என் கோபத்தினாலேயே நல்ல நண்பர்களையும் இழந்திருக்கிறேன். அதனால் பகல் நேர வேலைக்காக கடந்த 3 வருடமாக முயற்சித்தேன், எதுவுமே எனக்கு வாய்க்கவில்லை. ஒரு நிம்மதி, சந்தோஷம் எதுவும் இல்லாமலேயே என் நாட்கள் கழிந்து வந்தது.
இந்த சூழ்நிலையில்தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து கிறிஸ்தவனாக இருந்து வேதம் வாசிக்காமல் ஜெபம் செய்யாமல் இருந்த காரியங்களை மன்னிப்பு கேட்டு என் பாவங்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். இதான் மனம் திரும்புதல். பாவத்தை நான் போகிற வழி சரின்னு நினைத்து கொண்டிருந்ததை தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவரே, நான் குடிக்க இடம் கொடுத்துட்டேன், நான் பைபிள் வாசிக்கலை, ஜெபிக்கலை, நான் பாவம் சேர்த்துட்டேன். மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் கவனிங்க, பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கணும். யார்கிட்ட அறிக்கை செய்யணும்? நல்லா கவனிங்க. நீங்கள் ஊழியக்காரங்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற முடியாது. மோகன்லாஸ் சொன்னது பாவரிக்கை செய்தால் பாவம் மன்னிக்கப்படப்படாது. எந்த மத தலைவர்களும் பாவத்தை மன்னிக்க முடியாது. முதல்ல நல்லா அறிந்து கொள்ளுங்க. வேத வசனத்தை தெளிவாக அறிந்து பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேறு யாரும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. எந்த மத தலைவரும் மன்னிக்க முடியாது. எந்த மதத்தை சார்ந்த தலைவர்களும் சரி மன்னிக்க முடியாது. போதகர்களும் மன்னிக்க முடியாது. மோகன்லாஸும் ஒரு ஆளுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. அந்த அதிகாரம் இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. அவர்கிட்ட தான் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யணும். நீங்கள் மனுஷங்கிட்ட போய் பாவத்தை அறிக்கை செய்து பிரயோஜனம் இல்லை. தேவன் அந்த இயேசுவிடத்தில் அறிக்கை செய்யணும். எப்படி சொல்கிறீங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்கிறீங்களோ அவர் உங்கள் பாவத்துக்காக என்ன செய்தார் சொல்லுங்கள். உங்கள் பாவத்துக்காக ஏதோ ஒன்று செய்தவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். நீங்கள் ஒருத்தரை நம்பி அவர்கிட்ட போய் பாவ அறிக்கை செய்தால் மன்னிச்சிருவான்னு நினைக்கிறீங்களே, உங்கள் பாவத்துக்காக அவர் என்ன செய்தார் சொல்ல? உங்களுக்காக மரிச்சாரா? ரத்த சிந்தினாரா? மரித்து உயிரோடு எழும்பினாரா? பிறகு எப்படி மன்னிக்க முடியும்? உங்கள் பாவத்துக்கு மறிக்காத ஒரு தெய்வம் உடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா வேதங்களும் அதை ஒத்துக்கொள்ளுகிறது என்று சொல்லப்படுகிறது. நல்லா அறிந்து கொள்ள, ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போது எந்த கடவுள் மனிதனுக்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழும்பி இருக்கணும், உயிரோடு இருக்கணும் இன்றைக்கு, அவர் பாவத்துக்காக ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்தவர் தான் அவருடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த ஊழியக்காரர் உங்களுக்காக மறிச்சிருக்கிறாரா? உன் பாவத்தை நான் மன்னிக்க முடியும் என்கிட்ட வந்து அறிக்கையிடுன்னா எனக்காக நீங்கள் செத்து எழும்புனீங்கனாலும் கேளுங்க. இதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். நீங்கள் ஏமாந்து போயிடாதங்க. நான் பாவத்தை அறிக்கை செய்த ஆண்டவரேன்னு கேட்டால் ஆண்டவர் வருகை நாளில் கைவிடப்பட்டுருவீங்க. ஆனால் அப்படி சொன்னால் நான் உனக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம் தானே. அவர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் பாவரிக்கை செய்ய முடியும். ஏன்னா உங்கள் பாவத்தை சிலுவையில் சுமந்தவர் அவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தியனவர் அவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். வேறு ஏதாவது வழி இருக்குதா? பைபிளில் சொல்லியிருக்குதா பாவம் சுத்திகரிக்கப்பட? ஏமாந்து போயிடாதங்க. பாரம்பரியம் இது எங்களுடைய வழக்கம், இது 1000 வருஷ பழக்கம், எத்தனை வருஷ பழக்கமும் உங்களுடைய நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். ஏமாந்து போயிடாதங்க. கடைசி காலம். இந்த நாளிலாவது சரியான சத்தியத்தை அறிந்து கொண்டு சரியான ஆண்டவரிடத்தில் வந்து பாவரிக்கை செய்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சகோதரர் பாருங்கள், தன் பாவங்களை இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து ஜெபித்தார். பார்த்தீங்களா? ஜெபம் செய்ய ஆரம்பித்ததுமே வீட்டில் எனக்கு ஒரு சந்தோஷ நிம்மதி. பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்த உடனே முதல்ல சமாதான நிம்மதி. 3 வருடம் தேடி கிடைக்காத வேலை கடந்த ஜூன் மாதம் ஒரு பெரிய கம்பெனியில் பகல் வேலை எனக்கு கிடைத்துள்ளது. பார்த்தீங்களா? பாவத்தோட மனம் திரும்பின உடனே அவர் விரும்பின மாதிரி வேலைக்கு ஆண்டவர் வழி திறந்துட்டார். நீங்கள் பாவத்தோட மனம் திரும்புங்க, உங்களுக்கு வழி திறக்கப்படும், தடைகள் மாறும், ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மைகள் நடக்கும். பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பணும், இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவர் தான் உடைய பாவத்தை மன்னி. இந்த உலகத்தில் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். சாத்தான் தந்திரமாக பல காரியத்தை சொல்லுவான். என் பாவம் மன்னிக்கப்பட இதை செய்தால் போதும், அதை செய்தால் போதும், இப்படி செய்தால் போதும். இந்த பரிகாரம் பைபிள் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் தான் பரிகாரி. யாத்திராகமம் 15:26 வாசிக்கிறோம். அவர் தான் பரிகாரி, இயேசு தான் பரிகாரி. உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அப்படி என்பதாய் பார்க்கிறோம். நம்முடைய பாவம், சாபம், வியாதி, வேதனை எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து முடித்து பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார். அவர் தான் பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, எல்லாத்துக்குமே பரிகாரி இயேசு மட்டும்தான். அதை நீங்கள் விசுவாசித்து இயேசுவே என்னை மன்னிச்சிருங்கன்னு பாருங்கள், மாற்றத்தை காண்பீங்க. உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் வரும். அதுக்கு அர்த்தம் பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உள்ளத்தில் தெய்வ சமாதானம், பாரம் விலகிறோம். அப்போ அதன் பிறகு உங்களை பரிசுத்த பாதையிலே அவர் நடத்துவார். அதுதான் இயேசு கிறிஸ்து.
பாருங்கள், இந்த சகோதரருக்கு உடனே வேலையும் கிடைத்து விட்டது. சந்தோஷமாக இப்போ அவர் சொல்கிறார், குடும்ப ஜெபம் செய்கிறோம், சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறோம். இயேசு என் பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து எனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை தந்திருக்கிறார். அன்பு சகோதரருக்காக தேவனுக்கு நன்றி. உங்கள் பெயர் ஜோபசத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதுனால உள்ளத்தில் சமாதானம் மாத்திரமல்ல, பரலோகத்தினுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் இயேசு வரும்போது பரலோகத்தில் இயேசுவோடு இருப்பீங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை! இந்த சந்தோஷம் வேறு எங்கே கிடைக்கும்? இயேசு தான் தர முடியும். நீங்கள் இந்த இயேசுவை தொடர்ந்து அவர்கள் நிலைச்சிருக்கணும். தினம் வேறு வாசித்து ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியா? இன்னொரு சகோதரர் பாருங்கள், நான் 2008ஆம் ஆண்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருந்து வந்தேன். என் ஊரில் எனக்கு இருந்த 20 லட்சம் ரூபாய் கடனுக்காக வெளிநாடு சென்று வேலைக்காக போனேன். வெளிநாட்டிலும் நன்றாக சம்பாதித்து என் கடன்களை எல்லாம் அடைத்து தீர்க்க தேவன் எனக்கு உதவி செய்தார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நன்றாக ஜெபித்து வந்த நான், இப்போ தான் பாருங்க, கவனிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று நல்ல ஜெபித்த சகோதரர் ஆண்டவர் வேலை கொடுத்தார், கடனெல்லாம் அடைக்க உதவி செய்தார். 2017ஆம் ஆண்டு என்னை மீறி துணிகரமாக ஒரு பாவத்தை செய்துவிட்டேன். வெளியே சொல்லவே வெட்கப்படுகிற பாவம் அது. நான் செய்த பாவம் என்னை இயேசுவை விட்டு பிரித்தது. பாவத்தினுடைய வல்லம் அதுதான். உங்கள் சமாதானத்தை கெடுத்துறோம். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு அற்று போய்விடும். ஆண்டவருக்கு உங்களுக்கு நடுவாக பாவம் வந்துவிடும். அதனால் அந்த சமாதான இழப்பு வந்துவிடும். இயேசுவை விட்டு பிரித்தது. என் குற்ற மனசாட்சி என்னை உறுத்தி கொண்டே இருந்தது. குற்ற மனசாட்சி, நமக்குள்ள மனசாட்சி, அதுதான் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வைத்திருக்கிற நீதிபதி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கு. இது பாவம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். பாவம் செய்த உடனே மனசாட்சி வாதிக்கும். லஞ்சம் வாங்கினா மனசாட்சி வாதிக்கும். மதுபானம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் மனசாட்சி வாதிக்கும். தப்பு பண்ணிட்டா மனசாட்சி வாதிக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் ஒரு நீதிபதியை வைத்திருக்கிறார். அது மனசாட்சி அது உறுத்தி கொண்டே இருந்தது. எவ்வளோ முயற்சி செய்தும் கூட என்னால் பழைய மாதிரி ஜெபிக்க முடியவில்லை. இயேசுவோடு கூடிய பழைய ஐக்கியம் எனக்கு இல்லாமல் போனது. ஆண்டவர் விட்டு பிரிந்து போகிற நிலைமை. ஊரடங்கு காலத்தில் சொந்த ஊருக்கு திரும்பி வந்துவிட்டேன். 1.5 வருடங்களாக ஊரில் உங்களுடைய ஜெப நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்தாலும் கூட பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்கு கிடைக்கவில்லை. தாவீது பாவத்தில் விழுந்தபோது சமாதானத்தை இழந்துட்டார். அதை ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என் 51ஆம் சங்கீதத்தில் ஜெபி. ரட்சிப்பின் சந்தோஷம் போய்விடும். அதனால் பின்மாற்றம் என்று ஒன்று உண்டு என்று வேதம் சொல்லுகிறார். ஒருவன் பின்வாங்கி போனால் அவன் மேலே நான் பிரியமாக இருக்க மாட்டேன். அப்போ பின்மாற்றம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. இவர் பின்வாங்கி போயிட்டார். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் எப்படி இருக்கலாம்? இந்த கள்ள உபதேசத்துக்கு செவி கொடுக்காதங்க, நீங்கள் ஏமாற்றப்பட்டு போயிடுவீங்க. எப்படி இருக்கலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்க இப்படி தான் வாழணும்னு பைபிள் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நான் உலகத்தான் அல்லாததை போல நீங்கள் உலகத்தார் அல்ல. அதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவங்க. நம்ம வித்தியாசமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி தான் வாழணும்னு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி கீழ்ப்படிந்து வாழாவிட்டால் பின்மாற்றத்தில் போயிடுவீங்க. அதனால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துருவீங்க. அது உங்களை நரகத்துக்குள்ளே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்பட்டு விடும். அவ்வளோதான். அதனால் ஒரே தரம் ரட்சிக்கப்பட்ட எல்லாம் முடிஞ்சுட்டு நீ எப்படி இருக்கலாம்னு வாழக்கூடாது. பயபக்தியோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனம். சரி, இப்போது அவர் சொல்கிறார், குடும்ப ஜெபம் செய்தாலும் பெயரளவில் தான் இருந்ததை தவிர எனக்கும் இயேசுக்குமான ஐக்கியம் கிடைக்கவில்லை. 4 வருடமாக இதயத்துக்குள்ளே தினமும் அழுது கொண்டே இருந்தேன். அதனால தான் நம்ம பின்வாங்கி போகாமல் கவனமாக இருக்கணும். 4 வருஷ பிரச்சனை. அப்பொழுது கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய நேரலை ஜெப நேரத்தில் நான் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருந்த போது இயேசு என் பெயரை உங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி என் பிரச்சனைகளை அப்படியே நீங்கள் சொன்னீர்கள். இதுதான் உன் பிரச்சனை, இப்படி தான் நீ ஜெபித்து கொண்டிருக்க, பின்வாங்கி போன நீ. என் பெயர் அரிதான பெயர். அந்த மாதிரி பெயர் அதிகமாக பார்க்க முடியாது. அரிதான பெயர். சில பேர் அதை தவறுதலாகத்தான் என் பெயரை உச்சரிப்பார்கள். ஆனால் என் பெயரை சரியாக சொல்லி நீங்கள் ஜெபித்தீர்கள். அன்றிலிருந்து பெரிய விடுதலை இருந்தது. இப்பொழுது என்னால் விடுதலையோடு ஆராதித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு ஜெபிக்க முடிகிறது. 4 வருடமாக எனக்குள் இருந்த உறுத்தலை எடுத்து போட்டு
பின்மாற்றத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை மன்னித்து மீட்டெடுத்த இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, பின்மாற்றத்தில் யாராவது இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை மறுபடியும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாரு. பின்மாற்றத்தில் போயிட்டேன்னு ஆண்டவர் அப்படியே விட்டுவிட மாட்டார். உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்தா தேவன் இறங்குவார். கடைசியாக ஒரு அற்புதமான சாட்சி பாருங்கள். சகோதரி சூர்யா ரங்கராஜன் கோயம்புத்தூர்லேருந்து அவங்க ஒரு அனுபவம் எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை அறிந்து கொண்டவள். என் மகள் பிறக்கும்போதே கால் எலும்புகளில் சரியான வளர்ச்சி இல்லாததினால் நடக்க வேண்டிய பருவத்தில் நடக்க முடியாமல் போனது. முட்டு போட்டுதான் கைகளை ஊன்றி கொண்டு தவழுகிற மாதிரி தான் அவள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுவாள். கை கால் மூட்டுகளிலும் புண்கள் ஏற்பட்டு பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். பள்ளிக்கு கூட தூக்கி கொண்டு போய் தான் விட்டு விட்டு வருவோம். நடக்க முடியாதவர்கள் போடுகிற ஷூவை காலில் மாட்டி நடக்க பழக்கி இருந்தோம். நடக்கவே முடியாமல் போய்விடுமோ என்றும் மற்றவர்கள் மாதிரி தான் இல்லையே என்பதில் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாள். அந்த சின்ன பிள்ளை பாருங்கள், அந்த பிள்ளை அப்படியே நடக்க முடியாது, அதை போட்டிருக்கோம். 4 காலை தவழ்கிற மாதிரி தான் நடப்பாள். என் கணவரும் குடிப்பழத்திற்கு அடிமையாக இருந்தார்கள். ஒருபுறம் என் கணவரின் குடி பிரச்சனை, இன்னொரு அதன சண்டை, மறுபுறம் கண்ணீரோடு காலத்தை கடத்துகிற சூழலில் இருந்தபோது சத்தியம் டிவியில் வந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். பெயர் அளவில் இயேசுவை தெரிந்து கொண்ட நான் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாளடைவில் என் கணவரும் குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டார். கடந்த மே மாதத்தில் திறப்பின் வாசல் ஜெபத்தில் நானும் என் கணவரும் உபவாசத்தோடு கண்ணீரோடு என் மகளுக்காக ஜெபித்தோம். ஜெப வேளையில் நீங்கள் நடக்க முடியாத குழந்தைகளை விசுவாசத்தோடு நிற்க வையுங்கள் என்று சொன்னீர்கள். நாங்களும் மகளை விசுவாசத்தோடு நிற்க வைத்தோம். பெரிய ஆச்சரியம், நிற்கவே முடியாத என் மகள் நின்றாள். 2 அடி எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தாள். மறுநாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்து இப்பொழுது நன்றாக நடக்கிறாள். தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்ததுமே என் கணவரை ரட்சித்து 8 வருடமாக முடங்கி கிடந்த என் மகளை நடக்கச் செய்த இயேசுவுக்கு நன்றி. இது மாதிரி நிற்கக்கூட முடியாதான், அந்த குழந்தையால் நிற்கவே முடியாதான், ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. இப்போ ஆண்டவர் அங்கே கண்ணீரோட கணவனும் மனைவியும் ஜெபித்த போது ஆண்டவர் கால்களை தொட்டு அவங்க நிற்க வைத்தார், நடக்க வைத்தார். இப்போ நன்றாய் நடக்கிறாள் என்று எழுதியிருக்கிறாங்க. அருமையான சூர்யா ரங்கராஜன் குடும்பத்தாருக்காக ஆண்டவருக்கு நன்றி, அந்த குழந்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் அந்த குழந்தை நார்மலாக எல்லா குழந்தைகளும் போட ஓடி விளையாடி ஆண்டவருக்கு சாட்சியான இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமேன். இவ்வளோ அற்புதம் செய்த இயேசு இப்போ உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். 5 நிமிட டைம் ஜெபத்திற்கு நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? நீங்கள் முடிஞ்சால் முழங்கால் படியிட்டு உங்கள் நெஞ்சில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்க, சமாதானம் கொடுங்கன்னு கேளுங்க. பின்வாங்கி போன சிலரோடு ஆண்டவர் பேசுகிறார். என் மகனே மகளே, நீ பின்வாங்கி போய் சமாதானத்தை இழந்துட்ட, மறுபடியும் உன்னை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை மறுபடியும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் கை வைங்க. கட்டிகள் கேன்சர் இருக்க இடத்துல கை வைங்க. நடக்க முடியாத குழந்தைகள் இருந்தால் பெற்றோர் அவங்க மேலே கை வைங்க. யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே சுகம் தாரும். நீங்கள் ஜெபிக்கும் போது சுகம் உண்டாகும், வியாதிகள் மறையும், உங்களுடைய தடைகள் மாறி காரியங்கள் வாய்க்கும். ஜெபிக்கலாமா? நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்தி, நீர் எனக்காக சிலுவிலை மரித்து உயிர்த்தெழுந்தீர், நான் இதை விசுவாசிக்கிறேன், இயேசுவை என்னை தொடும். ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்ணை மூடி ஜெபிங்க. உங்கள் வீடுகளில் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதிகள் மாறட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைக்கு அற்புதம் நடக்கட்டும். அந்த குழந்தை நடக்க வைத்தீங்க
தந்தீங்களே, என் குழந்தை நடக்க வைங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சொல்லுங்க. அந்த சகோதரனுக்கு வேலைக்கு வழி திறந்தீங்களே, எனக்கு ஒரு வேலைக்கு வழி தரங்க. அவங்கள இந்த பாவத்தில் விடுதலையாக்கினீங்களே, என்னை விடுதலையாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. யார் யார் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறீர்களோ உங்கள் மேலே ஒரு வல்லமை இறங்குகிறது. இயேசுடைய சுகமளிக்கிற வல்லமை, விடுதலை அளிக்கிற வல்லமை இறங்குகிறது. இப்பொழுதே கட்டுகள் தெரிபடுகிறது. பிசாசு கொண்டு வருகிற பயங்கள், குழப்பங்கள், மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. விடுதலை பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் கண்ணுக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. தெளிவான பார்வை வருகிறது. உங்கள் காதுக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. செவிட்டு காதுகள் திறக்கப்படுகிறது. இப்போ பயன்படுத்த முடியாத கைகள், கால்களுக்குள்ளே வல்லமை, முடக்கு வாதங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். பக்கவாதங்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத கைகள், பயன்படுத்த முடியாத கைகள், நடக்க முடியாத கால்கள் சுகம் அடைகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே வேலைக்கு வழி திறக்கப்படுவதாக. இயேசுவே தடைகள் மாறட்டும். இயேசுவே கற்பத்தின் கனி ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும். நீங்கள் ஜெபிக்க அற்புதம் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்படியே இயேசுவே ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். மனதார் ஆண்டவரை துதிங்க. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். என்னை தொட்டு விட்டீர், குணமாக்கி விட்டீர், நன்றி. நடக்க முடியாதவங்க எழும்பி நடங்க. குழந்தையை கையை பிடிச்சு நடத்துங்க. விடுதலை. கைகளை பயன்படுத்த முடியாதவங்க உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தில். அந்த எலும்புகளில் சுகம். எழும்பி நடங்க சகோதரி. ஆண்டவர் உங்களை தொட்டு விட்டார். கால்களுக்குள் அற்புத வல்லமை இறங்கிவிட்டது. விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. பக்கவாத நோய் மறைந்து விட்டது. ஒரு கை ஒரு கால் பாதிக்கப்பட்டு பயன்படுத்த முடியாமல் இருக்கிற சகோதரனை ஆண்டவருடைய வல்லமை தொட்டு விட்டது. விசுவாசிங்க. இனி இயேசுவுக்காக நடப்பேன், இயேசுவை மகிமைப்படுத்துவேன் சொல்லி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. விடுதலை உண்டாகிறது. அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். எல்லா மதுபானங்கள், பிசாசின் கிரியைகள் முற்றிலும் ஒளியேட்டும். சமாதான சந்தோஷம் வீட்டுக்குள்ளே வரட்டும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.